ரமேஷ் டோல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷராஜா இந்திய நேர்காணல் நிகழ்ச்சிக்கு பெத்தலா ஊரை சேர்ந்த ராஜமணி ஐயா ஓய்வு பெற்ற மின்வாரியத்துறை அவர்களிடம் பேடிக்கணும் வந்திருக்கின்றேன். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. நீங்கள் அந்த பணியில் எத்தனை வருஷம் நீங்கள் பணியாற்றிருக்கீங்க? இபியில் நான் 38 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன். அனுபவம் ஒரு 38 வருஷம் வேலை செஞ்சு 2004 ரிட்டையர்ட் ஆகியிருக்கேன். ரிட்டையர்ட் ஆகி 21 வருஷம் ஆகுது. ரிட்டையர்ட் ஆகி 21 வருஷம் ஆகிருக்கு. பரவாயில்லை. முதல்ல எந்த ஊரில் நீங்கள் வேலை பணிக்கு சேர்ந்தீங்க? 1965 அவலாஞ்சி மின் நிலையத்தில் சேர்ந்தேன். சரிங்க ஐயா. அப்புறம் 6 வருடம் அங்கே இருந்தேன். அப்புறம் மாயாருக்கு ஒரு 14 வருஷம் இருந்தேன். ஆமாம். அதுக்கப்புறம் கெத்தைக்கு வந்து ஒரு 20 வருஷம் இருந்தேன். 20 வருஷம் எடுத்தீங்க எங்கள் ஊர் பக்கத்தில். ஆமாம். அதுக்கப்புறம் திருப்பி மாயாரில் மறுபடியும் மாயாருக்கு ஒரு ப்ரொமோஷனில் ப்ரொமோஷன் போனீங்க. ஆமாம். போய் ஒரு 3 வருஷம் இருந்து 2004 ரிட்டையர்ட் ஆனேன். நீங்கள் 65 தான் வேலை சேர்ந்துருக்கீங்க இல்லையா? நான் பிறந்தது 65வது வருஷம் தான். சரி. எனக்கு இன்னைக்கு 60 வயது ஆகிறது. நான் பிறந்த வயதில் நீங்கள் பணிக்கு சேர்ந்துருக்கீங்க. இப்போ ஐயா உங்களுக்கு பொழுதுபோக்கு என்னங்க இருக்கையா? இப்போ பொழுதுபோக்குன்னா காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்டு நாங்கள் தோட்டத்துக்கு போயிடுவோம். சரிங்கய்யா. டீ இலை பொறிக்கிறது. அது சாயங்காலம் ஆனால் ஒரு 4-5 மணி வரைக்கும் இலையை எடுப்போம். அப்புறம் அந்த மூட்டையை தூக்கிட்டு வந்து ரோடு ஓரத்தில் வச்சுட்டு வந்தோம்னா அந்த இலை ஏஜென்ட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சரி. எங்களுக்கு இது ஒரு அதாவது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. நல்ல எக்ஸசைஸ். தோட்டத்துக்குள்ளவே நடந்துட்டு இருக்கோம். சிறப்பு. காலையில சாயங்காலம் வரைக்கும் தோட்டத்துக்குள்ளே நடக்கிறதுனால எங்களுக்கு அந்த சோம்பல் தொண்ணூறு அந்த போர் அடிக்கிறதுலாம் கிடையாது. நல்லா ஃப்ரீயாக இருக்குது. சாயங்காலம் ஆனால் ஹெல்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக நல்லா. இது தேயிலை தோட்டம். தோட்டத்துக்கு நீங்கள் மேற்பார்வை போய் இட போகிறீங்களா இல்லை நீங்களே போய் இலை பறிப்பீங்களா? நானே பறித்து மூட்டையை தூக்கிட்டு வரீங்க. மூட்டை நான் முதுகுலேயே தூக்கிட்டு வந்துடுவேன். இந்த வயதிலும் உங்களுக்கு இப்போ சரியான வயது என்ன ஆகுது ஐயா? 80 முடிந்தது. இப்போ 80 முடிஞ்சு 81 நடக்குது. 81 நடக்குது. இந்த வயதில் நீங்கள் தோட்டத்துக்கு போய் இலை பறித்து அதை மூட்டை தூக்கி வருவீங்க. ஆமாம். அருமை. இதை நான் கேள்விப்பட்டிருந்தேன். அதனால தான் உங்களிடம் சிலர் என்ன ஓய்வு பெற்ற பிறகு ஓய்வில் இருப்பாங்க. நீங்கள் பணியில் உங்கள் சொந்த தோட்டம் இலை பறித்து வர்றதெல்லாம் ரொம்ப எங்கள் சேனலுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்தது. உங்களுக்கு ஒரு சிறப்பு. சரி. உங்கள் பொழுதுபோக்கு என்ன சொன்னீங்க? அதான் டீயில பறிக்கிறது இல்லை வீட்டில் புக்கில் படிக்கிறது உண்டா? அது சாயங்காலம் கொஞ்ச நேரம் டிவி நியூஸ் பார்ப்போம். படிப்பீங்க? ஆமாம். அதாவது ஏதாவது முக்கியமான இது இருந்தாக்கா அதை விட இதுதான் சொன்னாக்கா 1-2 புக்கு படிப்பீங்க. படிப்போம். சரிங்க ஐயா. உங்கள் ஊர் பொறுத்த மட்டும் ஒரு பெரிய பண்டிகை கொண்டாடுறீங்களா ஒரு ஊர்லையோ? அது எந்த பண்டிகை கொண்டாடுறீங்க? இந்த பெத்தளா கிராமத்தில் வந்து எங்களுக்கு எத்தியம்மன் பண்டிகை ரொம்ப பெரிய பண்டிகை. பிரசித்தி பெற்ற பண்டிகை. இது எந்த மாதம் தொடங்கும் ஐயா? அது ஒவ்வொரு இடம் டிசம்பர் ஜனவரியில் மாறி வரும். டிசம்பர் மாறி வரும். ஆமாம். இது அது புகழ் வாய்ந்த அங்கே ஒரு பண்டிகை. சரிங்க. இப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து தோட்டம் போட்டு வருவீங்களா? ஆமாம். வந்து ஒரு அசதியே தெரியுதா? வந்து தூங்கிடலாமா இல்லை கொஞ்ச நேரம் வீட்டை சுற்றி நடக்கலாமா அப்படி தோணுதா? அந்த மாதிரி அசதி ஒன்றும் தேவையில்லை. போயிட்டு வருவேன். இன்னொன்று டீ சாப்பிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து டிவி போட்டு நியூஸ் பார்த்துட்டு உட்காருவேன். சாயந்தரம் எப்பவும் போல சாயங்காலம் 8 மணிக்கு மேலே சாப்பிட்டு போவீங்க. 9 மணிக்கெல்லாம் படுத்துருவாங்க. இந்த பொது பிரச்சனைக்கெல்லாம் போவீங்களா இல்லையா? போவாங்க. எல்லாம் போவோம். உங்களை கூப்பிடுவாங்க. கூப்பிடுவாங்க. ரெண்டாவது ஏதாவது விஷயம் சொன்னால் நாங்கள் அன்றைக்கி வேலை செய்ய மாட்டோம். எல்லாம் போய் அட்டென்ட் பண்ணுவோம். சரிங்க. முக்கியமான விஷயம் கூட. நீங்கள் 36 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஆமாம். 36 38. இப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்த பின்னாடி அங்கே ஒவ்வொரு இடத்துல வேலை செஞ்சுருக்கீங்களா பணியில்? அந்த ஞாபகம் வருது இல்லையா? ஞாபகம் வரும். அடிக்கடி வரும். ஆமாம். ஏன்னா அப்பெல்லாம் அந்த மாதிரி இருந்தோமே அப்படின்னு ஒரு அது நினைச்சா ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக வரும். அந்த கேட்டேன். அதுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக வரும். 37 வருஷம் பணி இருந்திருக்கீங்க இல்லையா? சரிங்க. கடைசியாக எங்கள் சேனலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் சேனல் வந்து இது போல் இன்னும் மேலும் வளர்ந்து நல்ல சிறப்பாக வரணும்னு சொல்லி நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் வாஸ்தணும் நல்லா. அடுத்து இது யூடியூப் சேனலு, அடுத்து தந்தி டிவி மத்தியில் சேனல் வரணும்னு வாழ்த்துறீங்க. சரிங்க ஐயா. நான் ஃபோன் பண்ணப்போ நீங்கள் காட்டில் இருக்கிறதா சொன்னீங்க. இப்போ எனக்காக நேரத்தில் வீட்டுக்கு வந்து நேரம் ஒதுக்கி எனக்கு பேட்டி கொடுத்ததுக்கு ஐயா மிக்க நன்றிங்க ஐயா. சந்தோஷம்.